முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் டைம் வந்து டில் ரிட்டயர்மென்ட் ஏஜ் வரைக்கும் வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ இந்த 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வென் டூ அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு கேட்டா, நான் 30 வயசுலயே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடலாமா? 35 இயர்ஸ்லயே அச்சீவ் பண்ணிடலாமா? ஏன் 40 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ணிடலாமான்னு? அதே மாதிரி ஒரு 1990ஸ்ல பொறந்தவங்க, 1985ல பொறந்தவங்கலாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 45 இயர்ஸ்ல ஏன்னா அவங்க ஒரு ஐடி ஜாப்ல ஒர்க் பண்றாங்க, இல்லன்னா ஒரு ஹை பிரஷர் ஜாப்ல ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 45 வயசுலயே என்னால வந்து அச்சீவ் பண்ண முடியுமா? ஸோ வென் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ். நீங்க ஒரு ஒரு பேஷனேட்டான ஒரு ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடைசி நாள் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சமயம் நீங்க பண்ற வேலை வந்து உங்களுக்கு ஒரு பேஷனேட்டா இல்ல, ஒரு ஹை பிரஷர் ஜாபா இருக்கு. திங்கட்கிழமை ஆனா காலையில ஒரு 9, 9:30 மணிக்கு நீங்க வேலைக்கு போகணும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. இப்போ யுஎஸ்ல இருக்கவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, மண்டே டு ஃப்ரைடே வந்து நிறைய டிராவல் பண்ணி ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஹை பிரஷர் ஜாப்ல இருக்கவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு 45 இயர்ஸ், 48 இயர்ஸ்ல என்னால ரிட்டயர் ஆக முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ வென் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவலான சாய்ஸ். அதை பத்தி நிறைய பார்க்கலாம். ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்றேன். இந்த பர்ட்டிகுலர் சேனல்ல நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. நன்றி, வணக்கம்.